Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம கெஸ்டோட நேட்டிவ் திருச்செந்தூர். இவங்களுக்கு கிரியேட்டிவா ஆர்ட் ஒர்க் செய்யறது ரொம்ப பிடிக்கும். அதோட நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ட்ரெக்கிங் போயிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ சுபா. ஹலோ பாரதி, அறிமுகத்துக்கு நன்றி. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சுபா, தேங்க்யூ. நீங்க இந்த பாட்காஸ்ட்ல கலந்துகிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல உங்க இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசுவோம். நாங்கெல்லாம் சுவிட்சர்லாண்டுக்கு மெயினா சைட் சீயிங்காக தான் போவோம். ஆனா ட்ரெக்கிங்காக கூட அங்க போலாங்கிறது உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க ட்ரெக்கிங் இன்ட்ரெஸ்ட் எப்ப இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க. ட்ரெக்கிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சிச்சு. ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து நடக்க ஆரம்பித்தேன். நல்லா இருந்தது. மார்னிங் வாக் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் இது. அப்போ தான் நமக்கு வாக் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அப்போ வந்து ஹெட்ஃபோன்ஸ் வச்சு ரேடியோ கேட்டுகிட்டே நடப்பேன். அதுதான் ஆரம்பம், என்னோட வாக்கிங் ஆரம்பம். உங்கள் கேள்விக்கு வந்து சுவிட்சர்லாண்டு ட்ரெக்கிங்க்கு அப்படின்னா, அங்கே அந்த ஊர்களுக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு ஹாலிடேஸ் போகும்போது ட்ரெக்கிங்னு போகலை, சும்மா ஊர் சுற்றி பார்க்க அப்படின்னா. ஆனால் வாக்கிங் வந்து பார்ட் ஆஃப் மை லைஃப் ஆனனால மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டராவது டெய்லி நடந்து பழக்கத்தினால எங்கே போனாலும் 5 நாள் ஹாலிடே போனோம்னா மினிமம் 2 நாள் ட்ரெக்கிங்காகவே வச்சு போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இட்டாலியில் வந்து 3 சைம், லகோடி பிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெக்கிங் ஏரியாவே பார்த்து வச்சுப்போம். அந்த மாதிரி பார்த்து வச்சுட்டு போகிறது தான் இந்த ட்ரெக்கிங் ஹேபிட். ஏன்னா அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. இது வந்து வாக் பண்ணுறது மெயினாக வெயிட் லாஸ் அதெல்லாம் யோசிக்கலை. அதை தாண்டி மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகும், அமைதியாகும், மைண்டே ரிலாக்ஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பீப்புளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஹெட்ஃபோன் போட்டு அவங்களோட ஊரில் உள்ளவங்கள்ட்ட பேசுறது. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு எப்போதும் ஏதாவது ஒரு வேலை வந்துட்டே தான் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வெளில போனால் கூட அந்த 20 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசிட்டே நடந்தீங்கன்னா 2 in 1 இதுதான். அவங்களோட பேசின மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு மென்டலி ரிலாக்ஸ் ஆன மாதிரியும் இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க. ஃபிசிக்கலாக நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு தான் வாக்கிங் அண்ட் ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நீங்கள் மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. அதோட இதில் உங்கள் ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக, உங்களுக்கு நிட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுலேயும் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களோட ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுலேருந்து நிறைய நிட்டிங் பண்ணி மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற வரைக்கும் இந்த வேலையை சலிக்காமல் செய்கிறீங்க. உங்களுக்கு இது ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அகெயின், எனக்கு சின்ன வயசில் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் இந்த கிராமத்து ஸ்கூலில் படித்தனால பிஇ பீரியட் வந்து பாய்ஸ்க்குன்னு வச்சுட்டாங்க. கேர்ள்ஸை வந்து நிட்டிங் கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. நிட்டிங் டீச்சர் வந்து முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த கதவுக்கெல்லாம் அப்படி தொங்க விடுற மாதிரி எம்ப்ராய்டரி போடுவோம். அதுதான் என் ஆர்ட் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு கிளி வச்சு, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, கிளி வச்சு வரைஞ்சி கொடுத்து எம்ப்ராய்டரி போட சொன்னாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன் தான். அது முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நிம்மதி இருக்காது. அதை சீக்கிரமாக முடிச்சனால அந்த டீச்சர் எனக்கு வந்து, சரி உனக்கு இது குரோஷேட் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போது அந்த ஃபோன் வரும் இல்லையா, இந்த லேண்ட்லைன் ஃபோன், அதுக்கு ஃபோன் கவரு, அப்புறம் வந்து டீ வைக்கிறதுக்கான அந்த டேபிள் மேட்டு, அதெல்லாம் குட்டி குட்டியாக சொல்லி கொடுத்தாங்க. அது ஆனால் ஸ்கூலோடு போயிடுச்சுன்னு வைங்களேன். 8th அப்புறம் வந்து படிப்பு அப்படின்னு தானே நம்ம உள்ள ஃபோக்கஸ் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே நம்ம வந்ததுக்கு அப்புறமா யூடியூப் தான் நான் மெயினாக சொல்லுவேன். சர்டன் சேனல் ஃபாலோ பண்ணேன். இங்கே வந்து குளிருதுங்கிறப்போ சரி நமக்கே ஸ்வெட்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டாங்க. எனக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பேபி பிறந்திருக்கு, எனக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுக்க தெரில அப்படின்னு கேட்டாங்க. நான் எனக்கு ஒரு 2 days மட்டும் டைம் கூட, நான் ஒரு பேபிக்கு ஹேட்டும் இதுவும் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணி கொடுத்தேன். அதை பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க பேபிக்கு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி.
அப்போது நான் நினச்சேன் சரி பர்சனலைஸ்டு கிஃப்ட்டு சின்ன சின்ன கிஃப்ட்டு தான், ஹேட்டு, அதுக்கப்புறம் ஸ்கார்ஃப், அந்த மாதிரி பர்சனலைஸ்டு gift பண்ணும்போது நமக்கே எவ்வளோ தான் பண்ண முடியும், கலர் கலராக பண்ணியாச்சு. இனிமே ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு, அவங்க கிட்ஸ் பர்த்டேக்குன்னு gift பண்ண ஆரம்பித்தேன். இன்னொன்று வந்து எனக்கு லாங் ஜர்னி காரில் பிடிக்காது, எனக்கு சுத்தமாக அது பிடிக்காது. நிறைய பேருக்கு பிடிக்கும், பட் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி எப்படா அந்த இடத்துக்கு ரீச் ஆகும்னு. அப்புறம் ஆஃபீஸ் போகும்போதும் ட்ரெயினில் வந்து அந்த ஐயோ சீக்கிரம் போகணும், வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், அந்த அந்த ஒரு ஆங்ஸைட்டியை நிட்டிங் குறைச்சிச்சு. வாவ், சூப்பருங்க. நம்ம ஆன்சைட்டி பற்றி நிறைய பேசுகிறோம். அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லியிருக்கீங்க. வெரி நைஸ். அடுத்ததாக நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கார்டனிங் ஒர்க்குக்கு. உங்கள் வீட்டையே ஒரு சின்ன க்ரீன் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்கீங்க. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக பாரதி. இப்போது இந்த கோவிடுக்கு அப்புறமா கொஞ்சம் வீட்டில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அதிகமாகிடுச்சு. முன்னாடி ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சுருப்பாங்க ஆஃபீஸில் வந்து என்வால்மெண்ட்டில், அதுக்கப்புறம் கேன்டீன் ஏரியாவில், மீட்டிங் ரூம்னு செடிகள்லாம் நிறைய இருந்து நான் பார்த்துருக்கேன். நம்ம வீட்டுக்கு கோவிட் டயத்தில் வீட்டுக்குள்ளேயே இருந்தப்போ சரி அண்ட் அந்த டைம் தான் நான் இந்த ஏரியாவும் மாறி வந்தேன். ஏரியா புதுசு, வீடு புதுசு, எல்லாமே புதுசாக இருக்கும்போது சரி நம்ம ஏன் வந்து செடிகள் வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படி வாங்கி வைக்கும்போது எல்லா செடிகளுக்கும் ஒரு உணர்ச்சிகள் இருக்குது, அதுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒவ்வொரு இலையும் வந்து ஒரு மாதிரி கலர் மாறும்போது எனக்கு புரியும், அது ஏதோ என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது, எனக்கு வந்து இந்த இடம் சரியில்லை, இந்த இடத்துலேருந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன், அவங்களும் செடி வளர்க்குறது. அவங்க நிறைய வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. செடிகள்லாம் வந்து கற்பூரவல்லியில் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கும்போது அதுவும் ஒரு ஒரு நேச்சரை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தானே. நம்மளும் வந்து ஒரு செடி வளர்த்து அதுலேருந்து ஒரு கண் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்கும்போது ஸ்ப்ரெட் த வேர்ல்டு வித் லவ். மேக்ஸிமம் யார் வீட்டுக்கு போனாலும் செடி தான் கிஃப்டாக கொடுப்பேன். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு நேச்சரையே கொடுக்குற மாதிரி. அது வீட்டுக்குள்ளே அது நல்லா வளரும் போது அதை பார்க்கும் போதெல்லாம் என்ன நினச்சிக்குவாங்கல்ல, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருக்கும். ஸோ பிளான்ஸ் மேக் மீ வெரி ஹாப்பி. லைக் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து தூங்கி முழிச்சு வரும்போது ஒரு செடியிலேருந்து புது இலை வந்தப்போ ஒரு பாசிட்டிவிட்டி, நம்ம என்னதான் நம்ம லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் ஒரு இலை புதுசாக வருது, எவ்ரி டே இஸ் அ நியூ டே அப்படின்னு வந்து எனக்கு சொல்கிற மாதிரி தோணும். இட்ஸ் அ கம்யூனிகேஷன் தான். ஸோ கொரோனா டயத்தில் எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்மளை சுற்றி கொஞ்சம் கம்மி பீப்புள் இருக்காங்க, நம்மளால் ரொம்ப பேச முடியல, வெளில போக முடியலங்கிறப்போ என் ஃபோக்கஸ் வந்து இதில் செலுத்தினேன் நான், செடி வளர்ப்பில். பிளான்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷனை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க. கேட்குறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி பிளான்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நானும் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அடுத்து எங்களால் பரதநாட்டியத்துக்கும் கராத்தேக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு யோசிக்க முடியல. இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருந்தாலும் நீங்கள் இது ரெண்டையும் கற்றுக்கிட்டு அதில் நல்லா ஷைன் பண்ணுறீங்க. அது எப்படின்னு சொல்லுங்கள். பரதநாட்டியமும் கராத்தேயும் என்னோட சைல்டுஹுட் ட்ரீம் தான். சின்ன வயசுல என் தம்பி வந்து கராத்தே கிளாஸ்க்கு போவா. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும்போது ஒவ்வொரு ஹவுஸாக பிரிப்பாங்க. அப்போது அதில் மேக்ஸிமம் நான் வந்து அந்த மார்ச் ஃபாஸ்ட்லேயும் அந்த ஹோல் இது கிரவுண்டில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடக்கும், அதில் தான் என்ன தள்ளி விடுவாங்க. என் தம்பி அப்படியே போய் கராத்தே பண்ணி ஓட உடைக்கிறது, அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கள் ஸ்கூல்லையே வந்து கராத்தேக்கு ஒன்லி பாய்ஸ்ன்னு வச்சுட்டாங்க. அது எனக்கு படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடைக்கவே இல்லை. இங்கே என் பையன் வந்து வளரும்போது அவனை கராத்தே ஸ்கூலில் சேர்க்கும்போது அங்கே ஒரு லேடியை நான் பார்த்தேன். அவங்க பையனும் அந்த அம்மாவும் 2 பேருமே சேர்ந்து சைல்டு கிளாஸ்க்கு தான் போனாங்க. அங்கே உள்ள மாஸ்டர்கிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு சுத்தமாக தெரியாது, ஆனால் எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அகெயின் இது வந்து கோவிட் டயத்தில் தான் பார்க்கில் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. பார்க்கில் பசங்களெல்லாம் 1 hour டிஸ்டன்ஸில் நிப்பாட்டி சொல்லி கொடுக்க
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. அவங்க வந்து கம்ப்ளீட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். பார்க்ல சொல்லிக் கொடுக்கும்போது எங்ககிட்டேருந்து காசு கூட வாங்கல. அவங்க வந்து ஃப்ரீயா சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அது என் பையனோட சேர்ந்து நான் கராத்தே படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு பேனிக் அட்டாக்னு சொல்ல மாட்டேன். இப்போ டக்குன்னு அமைதியா இருக்கிற இடத்துல யாராவது பூ அப்படின்னு சொன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பதறும். அது வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தது. இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபோக்கஸ்ல வேலை பார்க்கும்போது என்கிட்ட டக்குன்னு யாராவது பேச வந்தா ஹார்ட் பீட் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும். ஆனா இந்த கராத்தே படிச்சதுலேருந்து எனக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் அதை கண்டினியூ பண்றேன். பரதநாட்டியமும் நான் வந்து இங்க லோக்கலா, அதுவும் வந்து என்னை சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸோட மோட்டிவேஷன் தான். அவங்க எல்லாருமே என்ன மாதிரி சின்ன வயசுல படிக்கல, இப்ப படிக்கலாமா அப்படின்னு ஒரு 5 பேர் வந்து நாங்க இங்க சேரவும் ஒரு டீச்சர், எங்களுக்கு நல்ல டீச்சர் கிடைச்சாங்க. அவங்க எங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி அரைமண்டின்னு சொல்லுவாங்க. எங்களால அரைமண்டிலாம் நல்லா பண்ண முடியாது. பட் வந்து ஹானஸ்டா அவங்களால தான் நாங்க இப்போ வந்து செகண்ட் இயர் வந்து கண்டினியூ பண்றோம். ரொம்ப ரொம்ப அருமையான டீச்சர். அவங்க சொல்லி கொடுக்குற விதம், எங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்றது, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்குலாம் கூட்டு போவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு என்ன ஸ்டெப் வருமோ, நமக்கு என்ன பாட்டு வருமோ, ரொம்ப பர்ஃபெக்டா ஆடலனாலும் எங்க பேஷனை கண்டினியூ பண்றது. எப்போதுமே ஒரு நல்ல டீச்சர். என்னோட கராத்தேக்கும் அப்படிதான் நல்ல மாஸ்டர். எனக்கு அமைஞ்ச பரதநாட்டியம் டீச்சரும் ஒரு நல்ல டீச்சர். அவங்களால தான் நான் வந்து இந்த ஏஜ்ல இதை முதல்ல இருந்து கத்துக்கிட்டு கண்டினியூ பண்றேன்னா அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மோட்டிவேட் பண்ணி நம்மளாலையும் முடியும் அப்படின்னு அவங்க தான் மோட்டிவேட் பண்ணாங்க பாரதி. ஆஹா, ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு நல்ல உதாரணம். அதோட இப்ப வரப்போற அடுத்த செக்மெண்ட்ல உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கண்டிப்பா பாரதி. தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதை நானும் கேட்கணும், மற்றவங்க சொல்றதையும் கேட்கணும்னு. உங்களுக்கு உண்டான கொஷின் என்னன்னா, நீங்க இதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க வந்து நிறைய பேரை வந்து சேர்த்து வைக்கிறீங்க. ஜென்ரலா மேட்ச் மேக்கிங் தான் பண்ணுவாங்க. பொண்ணும் பையனும் வந்து கல்யாணத்துக்கு பார்த்து சேர்த்து வைப்பாங்க. இந்த வீட்டில் இந்த பொண்ணு இருக்கு, அந்த வீட்டில் அந்த பையன் இருக்கு பாருங்கன்னு. நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 ஃபேமிலியை சேர்த்து வைக்கிறீங்க, 2 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வைக்கிறீங்க. எனக்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களால தான் கிடைச்சாங்க. இந்த ஏரியாவுக்கு நான் வந்து புதுசா வந்தப்போ சிரிச்ச முகத்தோட வந்து என்னை வெல்கம் பண்ணி, ஒரு பேக்ரவுண்டே தெரியாது, ஒரு ஜட்ஜ்மெண்டல் இல்லாமல் எப்போதும் நீங்கள் வந்து சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்க. ரெண்டு ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட பேசினா கரெக்டாக இருக்கும்னு உங்கள் ஜட்ஜ்மெண்ட் எப்போதுமே தப்பாக போனதில்லை. இது ஏன் வந்து உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு? எப்படி நீங்கள் வந்து பண்ணுறீங்க சொல்லுங்கள். நீங்கள் இதை சொல்கிறத கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சுபா. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை பற்றி யோசிச்சு இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ. நீங்கள் கேட்டதுக்கு 2 ரீசன் தான் எனக்கு இப்போதைக்கு தோணுது. ஒன்று என்னன்னா, எனக்குள்ள எப்போவுமே அப்படி ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அப்புறம் 2வது, நம்ம இந்தியாவில் இருந்து இங்கே வந்து செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தருக்கு கனெக்டடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினச்சி தான் இதை பண்ணுறேன். இது 2 தான் சுபா. சூப்பர். இதை கண்டிப்பா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்க மேட்ச் மேக்கிங் தப்பாவே போனதில்லை. நானும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் கவனிச்சிருக்கேன். நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சதையும் நான் கவனிச்சிருக்கேன். எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இவ்வளோ தூரம் நீங்கள் ஓப்பனாக சொன்னது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இதை கண்டினியூ பண்ணுவேன். இன்னைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த பாட்காஸ்டில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சுபா. நன்றி பாரதி. இப்போ நம்ம பாட்காஸ்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வாரத்தோட கெஸ்ட்டுக்கு டிராயிங் அண்ட் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். அதோட அவங்க ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் ப்ராக்டிக்கல் பர்சன். அவங்க யாருன்னு யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அவங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.